அது ரொம்பவும் அழகா இருந்த ஒரு சாம்ராஜ்யம். தர்மேந்திரன் அப்படிங்கிற அரசர் ஆண்டுகிட்டு இருந்த சாம்ராஜ்யம். மகாராஜா ராஜ்யத்து மக்களை பெத்த புள்ளைங்க மாதிரி நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா ராஜாவோட கோட்டையில இருக்கிற கஜானால இருந்து அடிக்கடி தங்கம் காணாம போய்கிட்டு இருந்துச்சு. அந்த கோட்டைக்கு காவலாளியா இருந்தது ரங்கா. ஒரு நாள் சபையில இத பத்தி தான் பேச்சு போய்கிட்டு இருந்துச்சு. மந்திரி, என்ன இது? நம்முடைய ராஜ கஜானாவுக்கு 3 அடுக்கு பாதுகாப்புகள் போட்டோம், தங்கம் காணாம தான் போகுது. இத செய்யறது யாரு? அரசே, எனக்கும் இது புரியல அரசே. காவலர்கள் கிட்ட விசாரணை நடத்தணும், ஆனா யாருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. பூட்டுகள் எதுவும் உடைக்கப்படல. அப்படின்னா திருடன் உள்ளுக்குள்ளதான் இருக்கணும். உள்ளுக்குள்ளையா? என் கூடவே இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த துரோகத்தை நினைக்கும் போது தூக்கம் வர மாட்டேங்குது. மகாராஜா, உண்மை எவ்வளவு கசப்பா இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பூட்டு உடைக்கப்படல, சுவர்கள் துளையிடப்படல. ஆனாலும் திருடு போகுதுன்னா திருடன் கையில சாவி இருக்குன்னு அர்த்தம். அதை கேட்டு ராஜசபையில ஒரு நொடி அமைதி இருந்துச்சு. அப்போ மகாராஜா சேனாதிபதியான தனபாலனை பார்த்தாரு. மகாராஜா, அரச கஜானாவுக்கு நான் தான் பொறுப்பானவன். ஆனா இந்த திருட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒருவேளை அந்த புது காவலாளி ரங்கம் இதை செஞ்சிருக்கலாம். அவன் ரொம்ப ஏழை அரசே. அவனுக்கு பண தேவை அதிகம். தனபாலா, ஏழை அப்படிங்கிறதுக்காக யாரையும் திருடன்னு சொல்லிட முடியாது. உன்கிட்ட எதுனா அதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் எதுக்கு மந்திரியாரு? ரங்கம் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் திருட்டு அதிகமாயிருக்கு. இது போதாதா? அது தற்செயலா கூட இருக்கலாம். அனுமானத்தை வச்சு மட்டுமே ஒருத்தவனை குற்றவாளியா கருத முடியாது அரசே. தனபாலனுடைய பேச்சு கேட்டு ராஜா குழப்பத்துல இருந்தாரு. அதே நேரம் காவலாளியான ரங்கையாவை சபைக்கு வர சொன்னாரு. மகாராஜா, நான் ஏழைதான், ஆனாலும் நான் நேர்மையானவன். இந்த வேலை தான் என் குடும்பத்துக்கே ஆதாரம் அரசே. நான் ஒரு நாணயத்தை கூட எடுக்கல அரசே. கடவுள் சாட்சியா சொல்றேன், நான் ஒரு நிரபராதி. பாத்தீங்களா மகாராஜா, ஏழைங்க அப்படின்னாவே சந்தேகப்படணும். இவங்கிட்ட சோதனைய பண்ண சொல்லுங்க, உண்மை வெளியில வரும். அரசே, என்கிட்ட சோதனை போடுங்க. என் வீட்டுக்கு கூட வாங்க. உங்களால ஒரு நாணயத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சா எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. ஆனா நான் செய்யாத குற்றத்துக்காக என்ன தண்டிக்காதீங்க. 2 பேரும் சொன்னதை கேட்டு மகாராஜாவுக்கு யார் சொல்றது உண்மை பொய்ன்னு தெரியல. சபை முடிஞ்சதுக்கு அப்புறமா மகாராஜா மந்திரியாரோட தனியா இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. மந்திரியாரே, இந்த பிரச்சனைக்கு விசாரணை மூலமா தீர்வு காண முடியாது. கஜானா அதிகாரி காவலாளி மேல பழிய போடுறான். காவலாளியோ தான் குற்றமற்றவன்னு சொல்றான். என்னால இந்த பிரச்சனைய இங்கிருந்து தீர்க்க முடியாது. ராஜா கொஞ்ச நேரம் ஆழமா யோசிச்சாரு. அவருக்கு கீழே யாரோ ராஜ துரோகி இருக்கான் அப்படிங்கிற அந்த எண்ணமே அவரை ரொம்ப குழப்பமடைய வச்சுது. மந்திரியாரே, ஒரு ராஜாவா என்னுடைய பலவீனம் என்னன்னு தெரியுமா? என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் பார்க்கறேன். என்னுடைய சபையில உண்மை இருக்காது. அது வெளியில தான் நடந்திருக்கும். அது மக்கள் கிட்ட தான் இருக்கும். நான் உண்மைய மக்கள் கிட்ட போய் தெரிஞ்சுக்க போறேன். அப்படின்னா என்ன செய்யணும் அரசே? இன்னும் அதிகமான காவலாளிகளை நியமிக்கணுமா? இப்படி ராஜாவும் மந்திரியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கோட்டைக்கு வெளியில ஏதோ சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. சில அதிகாரிங்க ரங்கையாவை திட்டி அடிச்சு வெளியில துரத்துக்கிட்டு இருந்தாங்க. சேனாதிபதியான தனபாலனுடைய ஆட்கள் தான் அவனை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திருட்டு பயலே, ராஜாவோட தங்கத்தை திருடிட்டு நிரபராதி மாதிரி நடிக்கிறியா? உன்ன மாதிரி ஏழைங்க கிட்ட நேர்மை எங்க இருக்கும்? ஐயா, நான் திருடன் இல்ல, அந்த கடவுள் சாட்சியா சொல்றேங்க ஐயா. ஆனா எதுக்கு அவமானப்படுத்துறீங்க? என் குடும்பத்தை நடு தெருவுக்கு கொண்டு வந்துடாதீங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ராஜாவுக்கு மறுபடியும் குழப்பம். ரங்கையாவோட கண்ணுல இருக்கிற நேர்மை, கவலை, அத பார்த்து ராஜாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. இவனுடைய கண்கள்ல குற்ற உணர்ச்சி இல்ல, வெறும் கவலை மட்டும்தான் இருக்கு. திருட்ட செஞ்சவன் இவ்வளவு தைரியமா கடவுள் மேல சத்தியம் பண்ண மாட்டான். இங்க ஏதோ தவறா இருக்கு. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிறுத்துங்க. ஒரு மனுஷன் மேல குற்றம் நிரூபிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவனை எதுக்காக அவமானப்படுத்தணும்? ரங்கனை விடுவீங்க, நானே நேரடியா உண்மையை கண்டுபிடிச்சுக்கிறேன். சபை முடிஞ்சதுக்கு அப்புறமா மகாராஜா அவருடைய மந்திரியார தனியா வர சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க. வேண்டாம் மந்திரி, காவலாளிகளை அதிகப்படுத்தினா திருடன் எச்சரிக்கை அடைவான். நான் முடிவு பண்ணிட்டேன்.
இந்த தவறு யாரு செஞ்சான்னு நானே கண்டுபிடிக்கிறேன். ஒரு ராஜாவா இல்ல, ஒரு திருடனா போறேன். திருடனா? அரசே, இது மிகவும் ஆபத்தான செயல். இதால உங்க உயிருக்கே ஆபத்து வரலாம். நீங்க அரசன், உங்க இடம் சிம்மாசனம், தெருக்கள் இல்ல. மக்களுக்காக இந்த அளவுக்கு கூட ஆபத்தை எதிர்கொள்ள முடியாதவன் அரசனா எப்படி இருக்க முடியும்? நகரத்துக்குள்ள ஒரு திருடங்க கூட்டம் இருக்கு. எப்படியாவது அந்த கூட்டத்துக்குள்ள நான் சேர்ந்துட்டேன்னா நிச்சயமா உண்மையான திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சிடுவேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. மகாராஜா, உங்க முடிவை மாத்திக்கோங்கன்னு நான் எவ்வளவு கேட்டாலும் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா ஒண்ணு, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா ஏதாவது ஒரு வழியில நிச்சயமா எனக்கு தெரியப்படுத்தணும். உங்க பாதுகாப்பு முக்கியம் அரசே. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி மந்திரி. பயப்படாதீங்க. சிவன் துணை இருக்கும்போது பயம் தேவையில்லை. அன்னைக்கு ராத்திரி மகாராஜா அவருடைய பட்டு துணியெல்லாம் கழட்டி ஒரு சாதாரண கிழிஞ்சு போன துணியை கட்டிக்கிட்டு, கிரீடத்தை கழட்டி சாதாரண துண்டு தலையில கட்டிக்கிட்டு, முகமெல்லாம் மசிய பூசிக்கிட்டு ஒரு சாதாரண ஆளா அவரு ராஜ்யத்துக்குள்ள போக பார்த்தாரு. கோட்டையில யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு ராஜ்யத்தோட பின்வாசல் வழியா வெளியில வந்து நகரத்துக்குள்ள அவரு நடந்து போனாரு. என் வாழ்க்கையில முத தடவையா அரண்மனையை விட்டு வெளியில வந்து இந்த தெருக்கள்ல தனியா நடக்கிறேன். உண்மை என்னங்கிறது இந்த இருட்டு தெருக்களுக்குள்ள தான் இருக்கு. இத்தனை நாட்களா சிம்மாசனத்துல உக்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தது ஒரு உலகம். இங்க இறங்கி நடக்கிறது இன்னொரு உலகம். அந்த திருட்டு கும்பலை கண்டுபிடிக்கணும். முதல் நாள் ராத்திரி ராஜா எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்தாரு. ஆனா ஆதாரம் எதுவும் கிடைக்கல. அசதியா இருந்ததுனால அன்னைக்கு ராத்திரி ஒரு சத்திரத்துல தங்குனாரு. விடிய காலையில ரகசியமா அவரு கோட்டைக்குள்ள வந்து அவரு நிம்மதியா படுத்து தூங்கிட்டாரு. அடுத்த நாள் ராத்திரியும் கூட இதே மாதிரி தான் வெளியில போனாரு. இந்த தடவை சத்திரத்துல இருந்த சில ஆட்கள் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே மகாராஜா ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்பெல்லாம் இந்த நகரத்துல திருட்டு அதிகமாயிடுச்சான். ராத்திரியில தனியா நடக்கிறது ஆபத்தாமா? ஆமா, அந்த பழைய ஆலைக்கு பின்னாடி ஒரு திருட்டு கும்பல் இருக்காமா. அந்த பக்கம் யாரும் போக கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத கேட்ட ராஜா அடுத்த நாள் ராத்திரி நேரம் அந்த ஆட்கள் பேசிக்கிட்டு இருந்த அந்த இடத்துக்கு போனாரு. அது ஒரு பாலடைஞ்ச இடம். அங்க யாரோ 4 பேர் நின்னு ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மகாராஜாவும் ரொம்பவும் ரகசியமா அந்த இடத்துக்குள்ள போனாரு. யாருடா நீ? இந்த ராத்திரி நேரத்துல எங்க என்ன பண்ற? நான் கூட உங்கள மாதிரி தானே. வயிற்று பொழப்புக்காக திருட்டு தொழில பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் ஏதோ பெருசா திட்டம் போட்டிருக்கீங்கன்னு தெரிய வந்துச்சு. அதான் சேர்ந்துக்கலான்னு வந்தேன். எனக்கும் ஒரு பங்கு கொடுத்தா போதும். காளியோட ஆட்கள் ராஜாவை சுத்தி நின்னு அவங்க கிட்ட இருக்கிற வாளை வெளியில எடுத்தாங்க. அண்ணா, இவன் ஒற்றனா கூட இருக்கலாம். இவன் கதைய இப்பவே முடிச்சிடலாம். யாருக்கும் தெரியாது. கொல்லணும்னா கொன்னுக்கோங்க. ஆனா ஒருத்தவங்களை கொல்றதுக்கு முன்னாடி அவங்க மதிப்பெண்ணு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை நான் ஒற்றனா இருந்தா எந்த ஆயுதமும் இல்லாம இங்க வருவனா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறுத்துங்க. இவனுடைய தைரியத்தை பாத்தீங்களா? இவன் கொஞ்சம் கூட நடுங்கல. சாதாரணமான மனுஷங்க இப்படி இருக்க மாட்டாங்க. இவனை விட்டுடுங்க. கொஞ்சம் இவன்கிட்ட பேசணும். உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு சாதாரண மனுஷன் திடீர்னு வந்து எங்க கூட சேர்ந்தா அவனை நாங்க ஒற்றன் இல்லைன்னு எப்படி நம்புறது? அண்ணே, நான் ஒற்றனா இருந்தா உங்ககிட்ட ஆயுதம் இல்லாம கூட வருவனா என்ன? வேணும்னா ஒரு தடவை என்ன சோதிச்சு பாருங்க. எந்த வேலை கொடுத்தாலும் செஞ்சு முடிப்பேன். நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் கூட சேர்த்துக்கோங்க. அப்ப சரி. இங்க எதிர்க்க இருக்கிற கடையில இருந்து ஒரு மூட்டை சரக்குகளை தூக்கிக்கிட்டு வா. இத கச்சிதமா செஞ்சு முடிச்சா நீ எங்க ஆளு. ஒரு வேலை செய்யலன்னா இங்கிருந்து நீ உயிரோட நிச்சயம் போக மாட்ட. இவங்க என்ன உண்மையாவே திருட சொல்றாங்க. ஒரு ராஜாவா என்னால இதை செய்ய முடியாது. ஆனா இவங்களுடைய நம்பிக்கை எனக்கு கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். நான் நிச்சயம் ஏதோ ஒரு வழி கண்டுபிடிக்கணும். ராஜா ரகசியமா ஒரு மளிகை கடைக்கு போய் அவருடைய உண்மையான உருவம் என்ன அப்படிங்கறத அந்த மளிகை கடைக்காரன் கிட்ட கேட்டு தேவையான பொருளை வாங்கிக்கிட்டு பணத்தை அப்புறமா கொடுக்கறேன்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு அவரு அந்த இடத்துக்கு வந்தாரு. என்ன ஒரு வேகம்! ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காம வேலையை முடிச்சிருக்க. சரி, இன்னையிலிருந்து நீ எங்க கும்பல்ல எங்களோட ஒருத்தன். ராஜாவோட தெளிவான பேச்சு தைரியத்தை பார்த்து காளிக்கு நம்பிக்கை வந்துச்சு.
அப்படி அவங்க எல்லாரும் அந்த கோட்டையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ராஜாவுக்கு அங்க ஒரு தெளிவே வந்துச்சு. பாரு நண்பா, நாம சாதாரண திருடங்க இல்ல. நமக்கு அரண்மனையில இருந்து ஒரு பெரிய மனுஷனோட ஆதரவு இருக்கு. அவர்தான் நமக்கு அரச கஜானாவோட சாவிகளை தராரு. அதோட காவல் எப்ப கம்மியா இருக்கும்னு கூட சொல்லுவாரு. நாம திருடுற தங்கத்துல பாதி தங்கம் அவருக்கு தானா போய் சேர்ந்துடும். அப்படியா? அரண்மனைக்குள்ளேயே நமக்கு ஆளு இருக்காங்களா? ஆமா, யாரு அவ்வளோ பெரிய ஆளு? அது ரகசியம் நண்பா. ஆனா உன்கிட்ட சொல்றதுல தப்பு ஒன்றும் இல்லை. அது கஜானாவோட அதிகாரி தனபாலன்தான். அவருடைய புத்திசாலித்தனத்தால தான் நாங்க இத்தனை நாளா சிக்கல. எல்லா பழியையும் தூக்கி அந்த காவலாளி ரங்கம் மேல அவர் போட்டுட்டாரு. அந்த ரங்கம் ரொம்ப பாவம். திருடாமலே திருட்டு பழிய சுமந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆமா நண்பா, அவன் ஒரு அப்பாவி ஏழை. இருக்கிற வேலையும் போயிட்டா அவன் குடும்பம் உண்மையாவே நடு தெருவுக்கு வந்து நின்னுடும். தனபாலம் எல்லா பழியையும் ரங்கம் மேல போட்டு நம்மள நிம்மதியாக்கிட்டான். அந்த ராஜா கூட ரங்கனை தான் சந்தேகப்படுறாராம். அதனால நாம இங்க நிம்மதியா திருட்டு தொழில பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத கேட்ட உடனே ராஜாவுக்கு கோவம் துக்கம் ரெண்டுமே கலந்து வந்துச்சு. அவரு ரொம்பவும் நம்பி இருந்த அவருடைய சேனாதிபதியை இவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ணிருக்காருன்னு நினைச்சு அவரு ரொம்பவும் கவலைப்பட்டாரு. தனபாலனா, அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என்னோட ராஜ்ய கஜானாவை கொள்ள அடிச்சிட்டு பழிய அப்பாவி மேல போட்டு விட்டுருக்கான். ஒரு மனுஷனுக்கு வர்ற வழிகள்லயே மோசமானது நம்பிக்கை துரோகத்தால வர்ற வழிதான். ஆனா நான் இப்ப அவசரப்படக்கூடாது. சாட்சிகள் கிடைக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கணும். ராஜ கோவத்தை உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்துல ஒரு ஆளா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அடுத்த திருட்டுத்தனம் எப்போ எங்க நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கொள்ள கூட்டத்தோட சேர்ந்து அவரும் பேசிக்கிட்டு இருந்தாரு. அண்ணா, நீங்கெல்லாம் எப்படி திருடங்களா மாறுனீங்க? உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் பெரிய திருடங்களா தெரியலையே. உண்மைதான் நண்பா. நான் ஒரு காலத்துல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வறட்சி வந்ததால விளைச்சல் போச்சு. வரி கட்ட முடியாம நிலம் போச்சு. கண்ணு எதிர்க்க குடும்பம் பசியால கஷ்டப்படும் போது வேற வழி இல்லாம இப்படி வந்துட்டேன். இங்க இருக்கிறாங்களே, இவங்க கூட இப்படி என் கூட வந்தவங்க தான். ஐயோ, இவங்க உண்மையாவே கெட்டவங்க இல்ல. இவங்களுடைய சூழ்நிலை இவங்களை இந்த வழிக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனா அந்த தனபாலன் அவங்கிட்ட என்ன இல்லைன்னு அரச கஜானாவை கொள்ளையடிக்கிறான். உண்மையான குற்றவாளி அவன்தான். இவங்க எல்லாரையும் திருத்தியாகணும். அந்த தனபாலன் எங்களை பகடக்காயா நடத்திக்கிட்டு இருக்கான் நண்பா. பெரிய பங்கை எப்பவுமே அவன் எடுத்துப்பான். ஆபத்து மட்டும்தான் எங்களுக்கு. ஆனா அவனுடைய உதவி இல்லைன்னா எங்களால கஜானாக்கு பக்கத்துல கூட போக முடியாது. அதனால தான் அவன் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு புரியுதுன்னா, ஆமா, அடுத்த வேலை எப்போ? நானும் கூட வரலாமா? நாளைக்கு அமாவாசை ராத்திரி. நாளைக்கு ராத்திரி அரச கஜானாவை அந்த தனபாலன் திறந்து வச்சிருப்பான். காவலாளிகளையும் வேறு பக்கமா திருப்பி விடுவான். அந்த நேரத்துல உள்ள புகுந்து தங்க மூட்டைகளை கொண்டு வரணும். நீ கூட எங்க கூட வா. நிச்சயம் உனக்கும் பங்கு கிடைக்கும். நல்லதுண்ணா. ஆனா காவலாளிகள் கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? அவங்க பிடிச்சிட்டா? அந்த கவலை உனக்கு வேண்டாம். எல்லா வேலையும் தனபாலம் கச்சிதமா பண்ணிடுவான். முக்கியமான காவலாளிகளை வேற வேலைக்காக அனுப்பி வைப்பான். நமக்கு இடையில 1/2 மணி நேரம் கிடைக்கும். அதுக்குள்ளார கஜானாக்குள்ள புகுந்து மூட்டைகளை திருடிட்டு வெளியில வரணும். அங்க சந்து வழியா தப்பிக்கணும். விளக்க ஏத்தி வைக்க கூடாது. புரியுதுங்கண்ணா. 3 மூட்டைங்க, பின்புற சந்து, விளக்கேத்த கூடாது. சரிதானே? சரியா அந்த நேரத்துலதான் கூட்டத்துல இருந்த இன்னொருத்தன் ராஜாவ சந்தேகத்தோட பார்த்தான். ஏன்னா ராஜா பேசுற விதம் அவனுக்கு திருட மாதிரி சுத்தமா தெரியல. காளி அண்ணா, இவனோட கைகளை பாரு, எவ்வளவு மென்மையா இருக்கு. கஷ்டப்படுறவனோட கை இப்படியா இருக்கும்? எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமா தானே இருக்கு. அண்ணா, நான் இது வரைக்கும் பணக்காரங்க வீட்டுல வேலைக்காரனா வேலை செஞ்சுக்கிட்டே திருடி இருக்கேன். அதனால தான் என் கைகள் மென்மையா இருக்கு. நான் கஷ்டப்பட மாட்டேன். புத்தியை பயன்படுத்தி திருடுறது என் வழி. வேணும்னா உங்களுக்கும் நிரூபிச்சு காமிக்கிறேன். பாத்தியா, இவனுக்கு புத்தி அதிகம். விட்டுடு, இவன் நம்ம ஆளுதான். நாளைக்கு நாம செய்ய போற வேலையில இவன் புத்தி நமக்கு பயன்படும். சரிங்க அண்ணே,
நாளைக்கு ராத்திரி கண்டிப்பா வரேன். அன்னைக்கு ராத்திரி ராஜா ரகசியமா கோட்டைக்கு திரும்பி வந்து மந்திரியார சந்திச்சாரு. மந்திரியாரே, உண்மை தெரிஞ்சிடுச்சு. இந்த திருட்டுத்தனத்துக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம தனபாலன் தான். அவன் தான் திருட்டு கும்பலுக்கு பூட்டு சாவியோட நகலை கொடுத்துருக்கான். ரங்க மேல பழியையும் போட்டான். தனபாலனா, நீங்க அவ்வளவு நம்பக்கூடிய மனுஷனா? இதை என்னால நம்ப முடியல அரசே. நானும் அதைத்தான் நினைச்சேன் மந்திரி. ஆனா இத நான் என் காதுகளால கேட்டேன். நாம ஒரு வேலை செய்யணும். தனபாலம் எழுதுற பொக்கிஷ கணக்குகளை நாம பார்வையிடணும். அதுல அவன் செஞ்சிருக்கிற தவறுகள் என்னன்னு பார்க்கணும். ராஜாவும் மந்திரியும் சேர்ந்து புத்தகங்கள்ல இருக்கிற கணக்கு வழக்க ரகசியமா பார்த்தாங்க. அதுல சேனாதிகாரியான தனபாலன் நிறைய தங்கத்தை கொள்ளையடிச்சிருக்கான். சிலது எலி சாப்பிட்டுச்சனும் சிலது எரிஞ்சு வீணா போச்சனும் தப்பு தப்பா கணக்கு எழுதியிருந்தான். அரசே, கொஞ்சம் இங்க பாருங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகும் கணக்கு குறைஞ்சிருக்கு. ஆனா அதை அவன் எவ்வளவு சாமர்த்தியமா சமாளிச்சிருக்கான். இது ஒரு நாள்ல நடக்கல, பல மாசங்களா செஞ்சிருக்கான். ஆமா மந்திரி, இப்ப என்கிட்ட சாட்சிகளும் கிடைச்சிருக்கு. அவனை நான் இப்ப பிடிச்சி கைது பண்ணா கூட யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. நாளைக்கு அமாவாசை ராத்திரி தானே, நாளைக்கும் திருட திட்டம் போட்டிருக்காங்க. நாளைக்கு அவங்கள கையும் களவுமா பிடிக்கிறேன். நீங்க ரகசியமா யாருக்கும் தெரியாம நம்ம படை வீரர்களை தயார் பண்ணுங்க. என்னுடைய சைகை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க செயல்படணும். ஆகட்டும் அரசே, நீங்க சொன்னபடி நான் கண்டிப்பா செய்யறேன். ஆனா உங்களை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு. நீதியை காப்பாத்த நிக்கிறவங்களுக்கு அந்த கடவுள் துணையா இருப்பான். பயப்படாதீங்க. அடுத்த நாள் மகாராஜா மறுபடியும் சாதாரண ஆள் வேஷத்தை போட்டுக்கிட்டு ரங்காவை சந்திக்க போனாரு. ரங்காவோட உண்மையான ரூபத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான் அவருடைய ஆசை. ரங்கா வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு கவலையா இருந்தான். அண்ணா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? என்னன்னா ஆச்சு? நான் என்னன்னு சொல்லுவேன்? நான் செய்யாத குற்றம் என் தலையில விழுந்திருக்கே. ராஜா அரண்மனைக்குள்ள புகுந்து தங்கத்தை திருடினது நான் தான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் நேர்மையா தான் காவல் காத்தேன்னு சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த பழிய சுமக்கிறதுக்கு நான் செத்தே போயிடலாம் போல. அப்படி நினைக்காத. உண்மை எப்படி இருந்தாலும் வெளியில வரும். அந்த திருட்ட நீ செய்யல தானே? கடவுள் மேல சத்தியமா சொல்றாங்க, நான் எந்த ஒரு நாணயத்தையும் எடுக்கல. என்னோட வறுமையே என்னோட குற்றமா மாறிடுச்சு. பசியோட இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க சொத்தை எடுக்க கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லி இருக்காரு. அது என்னோட தர்மங்க ஐயா. ரங்காவோட பேச்சுல இருந்த அந்த நியாயமும் அவனுடைய கண்ணுல இருக்கிற கண்ணீரையும் பார்த்து நிச்சயமா இவன் நிரபராதிதான் அப்படின்னு ராஜாவும் முடிவெடுத்தாரு. இந்த மனுஷனோட வார்த்தையில ஒரு பொய் கூட இல்ல. இவ்வளவு வறுமையிலையும் நேர்மையா இருக்கிற இவனை நான் தண்டிக்க பார்த்தனே. அந்த தனபாலனை கையும் களவுமா பிடிச்சிட்டு இவன் மேல எந்த குற்றமும் இல்லைன்னு நிரூபிச்சாகணும். அன்னைக்கு அமாவாசை ராத்திரி நாள். பயங்கரமான இருட்டு. எதிர்க்க இருக்கிறவங்க கூட தெரியாத அளவுக்கு இருட்டு. திருட்டு கூட்டம் மெதுவா ராஜாவோட கோட்டைக்குள்ள நகர ஆரம்பிச்சுது. ராஜாவும் அவங்க கூட்டத்துல ஒரு ஆளா அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருந்தாரு. அவருடைய இடுப்புல ஒரு துணி கட்டி இருந்துச்சு. அதுல ஒரு சின்ன கத்தியும் இருந்துச்சு. சரியா கோட்டையோட கஜானா கிட்ட போகும்போது அங்க சேனாதிகாரியான தனபாலனும் நின்னுக்கிட்டு இருந்தாரு. இதுதான் நேரம். தனபாலன் இங்க இருக்கான் அப்படின்னா இப்ப அவன் கையும் களவுமா மாட்டிக்கிறான். மந்திரி வீரர்களோட தயாரா இருப்பாரு. சரியான நேரத்துல சைகைய செய்யணும். அவசரப்பட்டுடக்கூடாது. சீக்கிரமா வாங்க. காவலாளிகளை அந்த பக்கமா அனுப்பி இருக்கேன். சீக்கிரம் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு போங்க. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. சரிங்க ஐயா. புதுசா ஒருத்தவனை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். அவன் ரொம்பவே சுறுசுறுப்பானவன். யாருடா இவன்? புது ஆளுங்களை நம்புறது ஆபத்தானது. கொஞ்சம் அவனோட முகத்தை திருப்பி காட்டு. தனபாலன் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு ராஜாவோட முகம் தெரியுதா அப்படின்னு பார்த்தான். இன்னும் ஒரு நொடியில அவரு ராஜாதான்னு தெரிஞ்சா ராஜா மாட்டிப்பாரு இல்லையா? அதனால கொஞ்சமா இருட்டா இருக்கிற பக்கம் ராஜா போய் நின்னுக்கிட்டாரு. ஐயா, முகத்தை எதுக்கு பார்க்கணும்? நேரம் தாங்க ஐயா வீணாகுது. காவலாளிகள் வர்றதுக்குள்ள வேலைய முடிச்சாகணுமே. என்ன நம்புங்க, என் வேலைய பாருங்க. உண்மைதான், இப்ப நேரம் இல்ல. சரி வாங்க, வேலைய பாருங்க. ஆனா சீக்கிரமா. திருடனுங்க அந்த மூட்டைய தூக்க போகும்போது ராஜா அவருடைய இடுப்புல வச்சிருந்த கத்தியை வெளியில எடுத்துட்டு சத்தமா கம்பீரமா இப்படி சொன்னாரு. நில்லுங்க, யாரும் நகரக்கூடாது. யாருடா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம்? எங்க கூடவே வந்து எங்களுக்கு எதிரா கத்திய காமிக்கிறியே?
சரியா அதே நேரத்துல மந்திரியாரும் சிப்பாய்களும் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்போ எல்லா பக்கமும் தீப்பந்தத்தை ஏத்தி வைக்கும் போது எல்லாருடைய முகமும் அந்த வெளிச்சத்துல தெளிவாவே தெரிஞ்சுது. திருடனுங்க அங்கிருந்து தப்பிக்க முடியாதபடி எல்லா வழியையும் காவலாளிங்க போட்டிட்டாங்க. யாரும் நகரக்கூடாது. காவலாளிகள் உங்களை சுற்றி வளைச்சிருக்காங்க. உங்க ஆயுதங்களை கீழே போடுங்க. எல்லா பக்கமும் தீப்பந்தம் எரிஞ்சதுனால அந்த அறையில வெளிச்சம் அதிகமா இருக்கிறதுனால ராஜாவும் அவருடைய முகத்தை தொடச்சி தலப்பாக எடுத்ததுனால அது ராஜாதான்னு அந்த திருட்டு கூட்டத்துக்கும் தனபாலனுக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு கை கால் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சுது. மகாராஜா, நீங்களே திருடனாவா? ஆமா தனபாலா, உன்னோட நம்பிக்கை துரோகத்தை என் கண்ணால பாக்கிறதுக்காகத்தான் திருடனா வந்திருக்கேன். உன்னை போய் நான் என் வலதுகரமா நினைச்சேனே. என்னுடைய ராஜ்ய கஜானாவுக்கு உன்னை காவலாளியாவும் நியமிச்சிருந்தேன். ஆனா நீயே அந்த செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு ஒரு நிரபராதி மேல பழிய போட்டு இருக்க. ஐயோ, நாம கொள்ளையடிச்சது ராஜா கஜானாவிலன்னு தெரியும். ஆனா அந்த ராஜாவே நம்ம கூட திருடனா வந்து சுத்துவாருன்னு கனவுல கூட நினைக்கல. நாம மாட்டிக்கிட்டோம். காளி, நீயும் உன்னோட கும்பலும் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கீங்க. அது குற்றம்தான். ஆனா உங்களை இந்த திட்டத்துக்குள்ள கூட்டிக்கிட்டும் வந்து இந்த ராஜ்யத்துக்கு துரோகம் செய்ய நினைச்ச தனபாலன் தான் உண்மையான குற்றவாளி. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. பணத்தாசை என் கண்ணை மறைச்சிடுச்சு. நான் செஞ்ச தவிர ஒத்துக்கறேன். என்ன மன்னிச்சிடுங்க. பணத்தாசை உன் கண்ணை மட்டும் இல்ல, உன் மனசாட்சியையும் கொன்னுடுச்சு தனபாலா. ஒரு ஏழை தன்னோட வயிற்று பொழப்புக்காக திருடுனா அதை தப்புன்னு சொல்றோம். ஆனா எல்லாம் இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி திருடுறது மகா பாவம். அதோட அந்த பழிய ஒரு அப்பாவி மேல போட்டது மன்னிக்க முடியாத குற்றம். ஒரு அப்பாவி வாழ்க்கைய நாசம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்கிட்ட பதில் இல்ல மகாராஜா. என் பேராசையால இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன். தனபாலன் ஒரு நொடி யோசிச்சு பார்த்து அவன்கிட்ட இருக்கிற கடைசி ஆயுதத்தை பயன்படுத்தலான்னு பார்த்தான். மகாராஜா, நான் கொள்ளையடிச்சதுக்கு 10 மடங்கா திரும்ப கொடுக்கறேன். என்கிட்ட நிறையவே சொத்துங்க இருக்கு அரசே. இந்த விஷயம் வெளியில தெரியாம பாத்துக்கோங்க. அதான் நமக்கு நல்லது. கஜானா அதிகாரி இல்லாம ராஜ்யம் நடக்காது இல்லையா? தனபாலா, வாங்கி வச்சிருக்கிற பாவங்கள் பத்தலன்னு இப்ப என்னையும் விலை பேசி வாங்க பாக்குறியா? உன்னோட பணத்தை வச்சு என்னோட நியாயத்தை விலைக்கு வாங்க முடியுமா என்ன? இதுதான் உனக்கும் எனக்குமான வித்தியாசம். நீ எல்லாத்தையும் பணத்தால அளக்கற, நான் தர்மத்தால அளக்கறேன். நியாயத்தை விற்க முடியாது தனபாலா. உன்னோட குற்றங்கள் அதிகமாகுதே தவிர குறைய மாட்டேங்குதே. என்ன மன்னிச்சிடுங்க அரசே. நான் மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன். ஒரு அரசனை பணம் கொடுத்து வாங்க பார்க்கறது அரசுக்கே அவமானம். உனக்கு கொடுக்கற தண்டனைய நான் 2 மடங்கா தரப்போறேன். ராஜா சிப்பாய்ங்க கிட்ட சொல்லி அந்த கொள்ள கூட்டத்து ஆட்களையும் தனபாலனையும் அடிச்சு வச்சாரு. அடுத்த நாள் காலையில ராஜசபையில எல்லாருமே இருந்தாங்க. குற்றம் சுமத்தப்பட்ட காவல்காரன் ரங்காவையும் அவனுடைய பொண்டாட்டியையும் சபையிலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ரங்கா பயத்துல என்ன நடக்க போகுதோன்னு தெரியாம கவலையோட நின்னுக்கிட்டு இருந்தான். மகாராஜா, என் புருஷன் நேர்மையானவரு. இந்த பழி அவர் மேல விழுந்த நாள்ல இருந்து அவரு சாப்பிடல, தூங்கல. எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே எங்களை ஏதோ திருடங்களை பாக்குற மாதிரியே பாக்குறாங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு நிம்மதியை கொடுங்க. அம்மா, பயப்படாதீங்க. இப்ப உண்மை வெளியில வந்துடுச்சு. ரங்கா, உன் மேல இருந்த பழி இப்போ முற்றிலுமா நீங்கிடுச்சு. நீ சொன்னதுதான் உண்மை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. உன்னை அநியாயமா சந்தேகப்பட்டதுக்காக நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன். மகாராஜா, நீங்க ராஜாவா இருந்தும் கூட ஒரு அப்பாவியோட நேர்மையை நிரூபிக்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்களே. திருடனா வேஷம் போட்டு உங்க உயிரையும் பணையம் வச்சிருக்கீங்க. இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். உங்ககிட்ட வேலை செய்யறது என்னோட பாக்கியம் அரசே. நிரபராதிய காப்பாத்துறது என்னோட தர்மம் ரங்கா. ஒரே ஒரு அப்பாவிக்கு தண்டனையை கொடுத்துட்டு 100 குற்றவாளிகளை தண்டிச்சாலும் அந்த ராஜ்யத்தோட நேர்மையில நியாயம் இல்லைன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. உன்னோட நேர்மைக்கு பரிசு இருக்கு. தனபாலம் இருந்த இடத்துல நீதான் இனி இருக்கணும். ஏன்னா அங்க இருக்க பணக்காரனா இருக்க தேவையில்லை. நேர்மை இருந்தா போதும். மகாராஜா, என் மேல நீங்க வச்ச நம்பிக்கை எப்பவும் வீண் போகாது. என் உயிரே போனாலும் ராஜ்யத்தோட கஜானாவை என் கண்களை போல நான் பாதுகாப்பேன். மகாராஜா, நேத்து வரைக்கும் என் வீட்டுக்காரரை எல்லாரும் திருடனா பார்த்தாங்க.
ஆனா அப்படிப்பட்டவரோட மேல விழுந்த அந்த பழிய தீர்த்து நீங்க இன்னைக்கு அவருக்கு ஒரு பதவியை கொடுத்திருக்கீங்க. எங்களுக்கு இதை விட வேற என்ன வேணும்? நாங்க ஆயுள் முழுக்க உங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். அம்மா, நீங்க கவலைப்பட தேவையில்லை. ரங்கனுடைய நேர்மையை அங்கீகரிக்கிறது ராஜாவா என்னுடைய கடமை. நீங்க சந்தோஷமா இருக்கிறது எனக்கு முக்கியம். இந்த செய்தி ரங்காவோட ஊருக்கு தெரிய வந்துச்சு. நேத்து வரைக்கும் அவனை திருடனா நினைச்சுக்கிட்டு இருந்த ஜனங்க எல்லாருமே இப்ப அவனை ரொம்பவும் கௌரவத்தோட பார்த்தாங்க. தனபாலா, நீ அரச கஜானாவிலிருந்து கொள்ளையடிச்ச அனைத்து தங்கங்களையும் திரும்ப செலுத்தணும். அது மட்டும் இல்ல, உன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்து ஏழைகளுக்கு பிரிச்சு கொடுக்க போறேன். உனக்கும் உன்னோட கும்பலுக்கும் தகுந்த இடம் சிறைதான். பேராசையால தவறு செய்யறவங்களுக்கு கடைசியில இதுதான் கதி. ராஜா அந்த கொள்ளைக்கூட்டத்தை பார்த்தாரு. அவங்க எல்லாருமே வறட்சியாலையும் கஷ்டத்தையாலையும் தான் இந்த மாதிரி ஒரு தொழிலை செய்யறாங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா அவங்கள திருத்தணும் அப்படின்னு அவரு முடிவெடுத்தாரு. காளி, நீயும் உன்னோட கும்பலும் செய்தது தவறுதான். ஆனா ஏழ்மையும் வறுமையும் தான் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குச்சுன்னு நான் நம்புறேன். நீங்க வேணும்னு திருடனாகல. அதனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறேன். நீயும் உன்னோட கும்பலும் திருட்டுத்தனத்தை விட்டுட்டு நேர்மையா வாழ விரும்பினா நான் உங்களை தண்டிக்காம இந்த ராஜ்யத்துல விவசாயம் செய்ய நிலம் கொடுக்கறேன். நேர்மையா வாழ்ந்துக்கோங்க. மகாராஜா, எங்களை மாதிரி திருடங்களை கூட மன்னிச்சு வாழ்க்கைய வாழ வழிகாட்டுறீங்களா? இந்த நொடியிலிருந்து நாங்க திருடங்க அப்படிங்கறதையே மறந்துடுறோம் அரசே. இந்த உதவியை நாங்க வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்டா எங்க உயிரை கூட கொடுப்போம். தண்டனை ஒருத்தவனை திருத்தணும், அவனை அழிக்க கூடாது. அப்படி செஞ்சிட்டா அது அநியாயமாயிடும். ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வாய்ப்பு ஒரு முறை தான். மறுபடியும் தவறு செஞ்சா உங்க தலைய சீவிடுவேன். கொள்ளைக்கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ராஜாவோட கருணையுள்ளத்தை பார்த்து கையில இருக்கிற கத்தி எல்லாத்தையும் கீழே போட்டு நேர்மையா வாழ்றா அப்படின்னு ராஜாவுக்கு வாக்கு கொடுத்தாங்க. சபையில இருக்கிற அத்தனை பேரும் ராஜாவை மனசார புகழ்ந்தாங்க. ராஜாவோட அறிவு, ராஜாவோட நல்ல எண்ணத்தை அவங்க எல்லாரும் மனசார பாராட்டினாங்க. மந்திரியும் ரொம்பவும் சந்தோஷமா ரொம்பவுமே உற்சாகமா ராஜா முன்னாடி வந்து நின்னு இப்படிப்பட்ட ஒரு ராஜா கிடைக்க ராஜ்யத்து மக்கள் எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ராஜாவை அவரும் மனசார பாராட்டினாரு. மந்திரியாரே, சிம்மாசனத்துல உக்காந்து கேட்கும்போது பாதி உண்மைதான் காதுல விழும், மீதி பாதி மக்கள் மத்தியில தெருக்களுக்கு நடுவுல தான் இருக்கு. ஒரு ராஜா அந்த தெருவுக்குள்ள இறங்கி உண்மையை தேடினாதான் உண்மை அவனுக்கு கிடைக்கும். மக்களோட கஷ்டம் தெரியாத அரசனால நியாயம் கொடுக்க முடியாது. மகாராஜா, இந்த விஷயத்தால நானும் சில பாடங்களை கத்துக்கிட்டேன். அவங்களுடைய பேச்சை கேட்டு யாரையும் எடுத்த உடனே சந்தேகப்படக்கூடாது. உண்மைதான் மந்திரி. இந்த சம்பவத்திலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட பாடம் என்னன்னா, அதிகாரத்துல இருக்கிறவங்கள முழுமையா நம்பக்கூடாது, ஏழைங்களை அவமானப்படுத்தக்கூடாது. உண்மை ஒருத்தருடைய வார்த்தைங்கள்ல இருக்காது, அவங்க செயல்ல தான் இருக்கும். இந்த தனபாலனுடைய வார்த்தைங்க எவ்வளவு இனிமையா இருந்தாலும் செயல்கள் கசப்பாதானே இருக்கு. ஆனா அந்த ரங்க எவ்வளவு ஏழையா இருந்தாலும் அவன் மனசு தங்கத்தை போல மின்னுது. அடுத்த நாள் ராஜா சபையில மக்கள் எல்லாரையும் பார்த்து இப்படி சொன்னாரு. எல்லாரும் கேளுங்க, நடந்து முடிஞ்சதை வச்சு நாங்க ஒரு முடிவை எடுத்திருக்கோம். இந்த ராஜ்யத்துல யாரு எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, தவறு செஞ்சாங்கன்னா தலை தப்பாது. ஆனா ஒருத்தருடைய பதவி எவ்வளவு சிறியதா இருந்தாலும் அவங்களுடைய நேர்மைக்கு தகுந்த பரிசு கிடைக்கும். இந்த ராஜ்யத்துல பணம் இல்ல, நேர்மை தான் முக்கியமானது. இந்த ராஜ்யத்தை ஆள்ற அரசனும் மக்களும் எல்லாரும் சமந்தான். ராஜா சொன்னதை கேட்டு மக்கள் எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடினாங்க. எல்லாருமே மகாராஜாவோட நியாயத்தையும் சாகசத்தையும் மனசார பாராட்டினாங்க. அன்னையிலிருந்து அந்த ராஜ்யத்துல திருட்டுத்தனம் அறவே ஒளிஞ்சு போச்சு. ரங்காவோட பாதுகாப்புல இப்போ கஜானா பத்திரமா இருந்துச்சு. கொள்ளைக்கூட்டத்தை சேர்ந்தவங்க நேர்மையா நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பாத்தீங்கல்ல, ஒரு நல்ல அரசன் தான் மக்களுக்காக என்ன சாகசத்தை வேணாலும் செய்வாரு. சிம்மாசனத்துல உக்காந்துக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் அதை கண்ணை மூடிக்கிட்டு நம்பாம உண்மை என்ன அப்படிங்கறத தேடி தெரிஞ்சுக்கணும். நம்ம கூடவே இருக்கிறவங்க அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை தப்பான வழியில கொண்டு போனா அது யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கிறவர் தான் ராஜா. அதே மாதிரி எந்த ஒரு நிரபராதியும் எதுக்காகவும் தண்டிச்சிடக்கூடாது. தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்கணும். அதே நேரம்
தப்ப மன்னிக்க முடியும் அப்படின்னா அந்த தப்ப மன்னிக்கவும் செய்யணும். சரி, இந்த கதைய பாத்தீங்கல்ல? இந்த கதையில உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச இடம் எது? எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கதைய பார்த்ததுக்கு நன்றி. முன்னொரு காலத்துல வைரப்புரம் அப்படிங்கிற ஊர்ல காசிபதி, பசுபதி அப்படிங்கிற அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. காசிபதிது பெரிய வீடு, பசுபதிது ரொம்ப சின்ன வீடு. ஒரு நாள் காலையில பசுபதி அவன் மனைவி சுகுணாவோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். பாத்தியா சுகுணா, இன்னைக்கு எங்க அப்பாவோட வருஷ நினைவு நாள். ஆமாங்க, மாமா மட்டும் இருந்திருந்தா நம்ம வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அண்ணனை கூப்பிட்டு நம்ம வீட்லயே அப்பாவுக்கு எல்லாத்தையும் செய்யலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? உங்க விருப்பங்க. ஆனா மாமாவும் அக்காவும் நம்ம வீட்டுக்கு வருவாங்களா? அவங்க பெரிய வீட்டுக்காரங்க, நம்மளது சின்ன குடிசை. சேச்சா, ஏன் அப்படி நினைக்கிற? அவர் என்னோட அண்ணன், என் கூட பிறந்தவரு. அப்பாவுக்கு ஒன்று செய்ய போறேன் அப்படின்னா அவர் வராம விட்டுருவாரா என்ன? நான் கூப்பிடுறேன். சரிங்க, கவனமா போயிட்டு வாங்க. பசுபதி ஆசையா அவங்க அண்ணனோட பெரிய வீட்டுக்கு கிளம்புனான். வீட்டு வாசல்ல நின்னு கதவை தட்டுனான். அப்போ உள்ள இருந்த அவனுடைய அண்ணியோட குரல் கேட்டுச்சு. யாரது? கதவை உடைச்சு போட்டுருவீங்களா என்ன? அப்படின்னு வெளியில வந்தவங்க பசுபதிய பார்த்து முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. ஓ, நீயா பசுபதி? என்ன காலையிலேயே வீட்டுக்கு வந்திருக்க? கடன் ஏதாவது தேவைப்படுதா? அவர் வீட்ல இல்லையே. அண்ணன் இல்லைன்னா பரவாயில்ல அண்ணி, நான் உங்களையும் கூப்பிட தான் வந்தேன். 2 பேரையும் கூப்பிட. கூப்பிட வந்தியா? எதுக்கு? உன் வீட்ல ஏதாவது பூஜையா? இல்ல அண்ணி, இன்னைக்கு அப்பாவுக்கு நினைவு நாள் இல்லையா? அதான் என் வீட்டுல, அதாவது நம்ம வீட்டுல அதை செய்யலான்னு இருக்கேன். அதான் உங்க 2 பேரையும் கூப்பிட வந்தேன். விஷாலாட்சி அதை கேட்டு சிரிச்சு, என்ன சொன்ன? உன்னோட சின்ன குடிசையிலியா? பசுபதியோட முகம் வாடி போச்சு. அண்ணி, ஏங்க, கொஞ்சம் இங்க வாங்க. உங்க தம்பி சொன்னது கேட்டுச்சா? உள்ள அறையில உட்காந்துக்கிட்டு இருந்த காசிபதி இது எல்லாத்தையும் கேட்டு வெளியில வந்தான். என்ன சத்தம் இங்க? ஆ, பசுபதி நீயா? என்ன விஷயம்? அண்ணன், இன்னைக்கு அப்பாவுக்கு நினைவு நாள். அதான் நம்ம வீட்டுல இல்ல, என்னோட வீடுன்னு சொல்லு. இது என்னோட வீடு. நான் தான் பெரியவன். எது செய்யறதா இருந்தாலும் பெரியவன் வீட்டுல தானே செய்யணும். பின்ன இல்லையா? ஊர்ல 10 பேர் விசேஷத்துக்கு வருவாங்க. உன் சின்ன குடிசையில அந்த 10 பேர் உட்கார இடம் இருக்குமா? எங்க வீட்ல நடத்தினாதான் சரியா இருக்கும். என் எண்ணம் அது இல்லைண்ண. பசுபதி, இங்க பாரு, உன்னால முடியாதுன்னா எல்லாத்தையுமே நான் பாத்துக்கறேன். பூசாரிங்க கேட்கறதெல்லாம் நானே கொண்டு வந்து கொடுக்கறேன். அப்பாவுக்கு செய்யறது பெரிய வீட்லயே நடக்கட்டுமே. நீயும் உன் பொண்டாட்டியும் வேணும்னா வந்து அந்த சமையல் அறையில கொஞ்சம் வேலைய செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு போங்க. ஆமா, சுகுணா நல்லா சமைப்பா இல்லையா? வர சொல்லு, வீட்ல சமைக்கிற வேலை நிறைய இருக்கு. பசுபதியால அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாம போச்சு. சரிங்க அண்ணன், அப்பாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கிறது முக்கியம். அது எங்க நடந்தா என்ன, நான் கண்டிப்பா வரேன். பசுபதி ரொம்பவும் கவலையோட அவன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். என்னங்காச்சு? என்ன சொன்னாங்க? அண்ணனே எல்லாத்தையும் பாத்துக்கறாராம், நாம போய் உதவி பண்ணணுமா? சுகுணா புருஷனோட கவலைய புரிஞ்சுக்கிட்டு, பரவாயில்ல விடுங்க, எங்க நடந்தா என்ன, மாமாவோட ஆன்மாவுக்கு சாந்தி கிடைச்சா போதும், வாங்க குளிச்சுட்டு கிளம்பலாம். 2 பேரும் கிளம்பி காசிபதியோட வீட்டுக்கு போனாங்க. அங்க ஊர்ஜனங்க எல்லாரும் இருந்தாங்க. காசிபதி எல்லார்கிட்டயும் அவனை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான். விசாலாட்சி வீட்டுக்கு வந்த பொம்பளைங்க கிட்ட அவ போட்டிருந்த நகைகளை எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருந்தா. வந்துட்டீங்களா? சுகுணா, அங்க போய் காய்கறி எல்லாம் நிறைய வச்சிருக்க பாரு, அதை வெட்டி கொடு. சமையல்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு. சரிங்கக்கா. என்னடா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அங்க மூட்டை இருக்கு பாரு, அதை உள்ள கொண்டு வா. நானா? இன்னைக்கு வேலைக்காரன் வரலடா. அண்ணன் வீட்ல வேலை செய்யறது உனக்கு கௌரவ குறைச்சலா? பசுபதியும் சுகுணாவும் அந்த வீட்டுல அன்னைக்கு வேலைக்காரங்களை விட அதிகமாவே வேலை செஞ்சாங்க. கடைசி வரைக்கும் 2 பேரும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டு அவங்க சாப்பிட உட்காந்தப்போ ஆறி போன மிச்சமான சாப்பாடு தான் இருந்துச்சு. சாப்பாட சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி கவுத்துட்டு போயிடுங்க. 2 பேருமே அன்னைக்கு அந்த அவமானத்தை தாங்க முடியாம பசியோடவே அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. ஏங்க, நம்ம நிலைமை ஏங்க இப்படி இருக்கு? சொந்த அண்ணன் வீட்லயே நமக்கு இவ்வளவு அவமானமா? கவலைப்படாத சுகுணா, நமக்கும் நல்ல நேரம் வரும். அந்த கடவுள் இருக்காருல்ல. அவங்க வீட்டு நெருங்கி வந்துகிட்டு இருக்கும்போது
வழியில இருக்கிற ஒரு புதருக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. சுகுணா, ஒரு நிமிஷம் இரு. ஏதோ சத்தம் கேக்குதுல்ல? ஐயோ, இந்த இருட்டுல என்னவோ இருக்கும், எனக்கு பயமா இருக்குங்க. இரு, அதான் விளக்கு இருக்குதே. பசுபதி விளக்கு வெளிச்சத்துல புதருக்குள்ள பார்த்தப்போ அங்க இருந்தது நாய்க்குட்டியோ இல்ல கண்ணுக்குட்டியோ இல்ல, அது ஒரு மான்குட்டி. அதோட கால்ல அடிபட்டு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ பாவம், பெருசா அடிபட்டிருக்குங்க. ஒருவேளை மிருகங்கள் இத வேட்டையாட வந்திருக்குமோ? இதை இப்படியே விட்டுட்டா இதுக்கு ரொம்ப ஆபத்தாச்சே. நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போலாங்க. நமக்கே சாப்பாடு இல்ல, இதை எப்படி காப்பாத்த போறோம்? இருக்கிறது ஏதோ கொடுத்துக்கலாங்க. முதல்ல இதுக்கு பச்சைல மருந்து போட்டு காப்பாத்தணும், விட்டுட்டு போக வேண்டாங்க. பசுபதி சுகுணாவும் சரி அப்படின்னு அந்த மான்குட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அதுக்கு பச்சளை மருந்து அரைச்சு கட்டு போட்டு விட்டாங்க. அவங்க குடிக்க வச்சிருந்த கஞ்சியில கொஞ்சம் கஞ்சிய குடிக்க கொடுத்தாங்க. இது பார்க்க தங்க மாதிரி ஜொலிக்குது. ஸ்வர்ணான்னு பேர் வைக்கலாம். நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. பசுபதி சுகுணா தம்பதிகள் அந்த மான்குட்டிய பெத்த புள்ள மாதிரி நல்லா பாத்துக்கிட்டாங்க. அந்த மான்குட்டியும் அவங்க கூடவே தான் இருந்துச்சு. பசுபதி அவனுக்கு இருக்கிற 5 ஏக்கர்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் விளைச்சல் சரியா வெளியிறதே இல்ல. அன்னைக்கு பசுபதி வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்வர்ணாவும் அவன் கூடவே வயல்ல தான் இருந்துச்சு. அப்போ ஸ்வர்ணா ஒரு இடத்துல நின்னு அதோட முன்காலால ஒரு இடத்த தோண்ட ஆரம்பிச்சுது. என்ன ஸ்வர்ணா, உனக்கு பசி எடுக்குதா? அங்க புல்லு இல்லையே. ஆனா அது மண்ணை தோன்றத நிப்பாட்டல, வித்தியாசமா கத்துச்சு வேற. பசுபதிக்கு ஒண்ணுமே புரியல. அவன் வேலையை நிப்பாட்டி ஸ்வர்ணா பக்கத்துல போய் நின்னான். இங்க என்ன இருக்கு? எதுக்காக நீ இங்க பள்ளம் தோன்ற? பசுபதி ஒரு கடப்பாரி எடுத்து அந்த இடத்துல மண்ணு தோண்ட ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் தோண்டும் போதே டங்குன்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. சுகுணா, சுகுணா, கொஞ்சம் சீக்கிரமா வா. சுகுணா அங்க வேகமா ஓடி வந்தா. 2 பேரும் அங்க இருக்கிற மண்ணை தோண்டி எடுத்தாங்க. அப்போ அதுக்குள்ள இருந்து ஒரு பானை வெளியில வந்துச்சு. அத பார்த்து சுகுணா, என்னங்க இது? தெரியலையே. 2 பேரும் அந்த பானைய திறந்து பார்த்தாங்க. அத திறந்து பார்த்தா அதுல நிறைய தங்க காசுகளும் நவரத்னங்களும் நிறைய இருந்துச்சு. அத பார்த்து சுகுணா, என்னங்க இது 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 என்னங்க? சுகுணா, நாம பணக்காரங்களாயிட்டோம். அந்த கடவுள் தான் இந்த மான்குட்டியோட உருவத்துல வந்து நமக்கு யோகத்தை கொடுத்திருக்காரு. நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர போகுதுங்க. சத்தம் போடாத சுகுணா, இது யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா அண்ணனுக்கு தெரிஞ்சா இந்த வயல் அவருக்கு தான் சொந்தம்னு சொல்லுவாரு. இன்னைக்கு ராத்திரி இந்த புதையில வீட்டுக்கு கொண்டு போலாம். அன்னைக்கு ராத்திரி அவங்க அந்த புதையல அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு பள்ளத்தை தோண்டி அதுல புதைச்சு வச்சாங்க. அந்த புதையல அவன் சரியா பயன்படுத்த ஆரம்பிச்சான். முதல்ல தண்ணி வசதி இல்லாத அவனுடைய பூமிக்கு தண்ணி வசதி வரதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சான். ஒரு கழுத்தை தோண்டினா அந்த பூமி இப்ப தங்கமா மாறுச்சு. அந்த ஊர்ல கடன் தொல்லையால இருந்த நிறைய விவசாயிகளோட கடனை அவன் தீர்த்து வச்சான். ஊர்ல கோவிலுங்களை கட்டினான். எளியா இருந்த பசுபதி இப்ப தானசூரகர்ணனா மாறினான். ஊர்ல இருக்கிற எல்லாருமே பசுபதிய ஒரு தெய்வமா நினைச்சு மனசுக்குள்ள கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த விஷயம் காசிபதிக்கும் விசாலாட்சிக்கும் சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏங்க பாத்தீங்களா, உங்க தம்பி தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கானாமா. அவனுக்கு ஏது அவ்வளவு பணம்? அந்த 5 ஏக்கர் பூமியில புல்லு கூட முளைக்காதே. ஆமா, அவன் எதையோ மறைக்கிறான். ஏதோ ரகசியம் இருக்கு. ஒருவேளை என் அப்பா எனக்கே தெரியாம அவனுக்கு ரகசியமா எதனா பணம் கொடுத்திருப்பாரோ? எது என்னவோ, அவன்கிட்ட பணம் இருக்கு. நம்மளை விட ஊர்க்காரங்க எல்லாரும் அவனை தான் பாராட்டுறாங்க. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ கவலைப்படாத, அவனுக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடைக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கறேன். இது இப்படி இருக்கும்போது காசிபதி அவனுடைய 15 ஏக்கர் பூமியில விளைஞ்ச விளைச்சல வித்து வந்த பணத்துல பட்டணத்துல ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பணத்தை எடுத்துட்டு கிளம்புனான். பாத்துங்க, பணம் பத்திரம் சரியா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னை ஏமாத்தக்கூடிய திறமசாலி யாரும் இல்ல. காசிபதி பட்டணத்துக்கு போற வழியில ஒரு காட்டு வழியை தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது கொள்ளைக்காரனுங்க சில பேர், ஏய், வண்டியை விட்டு இறங்கு. உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் எனக்கு கொடு. என்கிட்ட பணம் எதுவும் இல்லைங்க. நான் ஒரு ஏழை விவசாயி. ஏழையா? நீ போட்டு இருக்கிற பட்டு துணியை பார்க்கும்போதே தெரியுது நீ எவ்வளவு ஏழைன்னு. காசிபதி உயிர் பயத்துல அவன்கிட்ட இருந்த விளைச்சல வித்த வந்த பணமும் தங்கத்தையுமே அவன் கொடுத்துட்டான். அவனுங்க அவனை ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டு அங்கிருந்து போயிட்டானுங்க. 2 நாள் ஆனாலும் புருஷன் வீட்டுக்கு வரலைங்கிறதுனால விசாலாட்சி ரொம்பவே கவலைப்பட்டான். ஊர்ல யாருக்கிட்ட விசாரிச்சாலும் யாருக்கும் எந்த தகவலும் தெரியல. என்ன செய்யறதுன்னே தெரியல. கர்வம், திமிரு எல்லாமே அழிஞ்சு போச்சு. பசுபதியை தேடி ஓடினாங்க. பசுபதி, சுகுணா, அக்கா, நீங்களா?
எனக்காச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? அது அது வந்து உங்க அண்ணன் 2 நாளைக்கு முன்னாடி பட்டணத்துக்கு போனாரு. இன்னும் வீட்டுக்கு வரல. வழியில என்னாச்சோ ஏதாச்சுன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னது, அண்ணன் இன்னும் வரலையா? நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. நான் இப்பவே ஆளுங்களோட போய் அண்ணனை தேடி கண்டுபிடிக்கிறேன். பசுபதி உடனே அவனுடைய நண்பர்களை கூட்டிக்கிட்டு காட்டு வழியில தேட ஆரம்பிச்சான். அண்ணே, அண்ணே, எங்கண்ணே இருக்க? ஒரு மரத்துக்கிட்ட இருந்து முனகல் சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. போய் பார்த்தா காசிபதிய கயிறு போட்டு ஒரு மரத்துல யாரோ கட்டி வச்சிருந்தாங்க. பசுபதி அத பார்த்து, அண்ணே, அண்ணே, கண்ணை திறன. ஆ, பசுபதி, நீ எப்படிடா வந்த? அண்ணே, என்னண்ணே ஆச்சு உனக்கு? திருடனுங்க என் பணம் மொத்தத்தையும் திருடிக்கிட்டானுங்க. என் மொத்த சொத்தும் போயிடுச்சுடா தம்பி. போனா போகட்டண்ணே, உயிர் இருக்கே அது போதும். வாண்ணே, வீட்டுக்கு போலாம். பசுபதி அவங்க அண்ணனை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். பெரிய வீட்டுல விசாலாட்சி சுகுணாவும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க ஆச்சு? அக்கா, முதல்ல மாமாவுக்கு கஞ்சி காய்ச்சி கொண்டு வாங்க. காசிபதிக்கு சேவைகளை செஞ்சதுக்கு அப்புறமா பசுபதி உள்ள போய் ஒரு பெரிய பைய கொண்டு வந்தான். அண்ணே, இதை வாங்கிக்கோ. என்னடா இது? இதில் 50,000 ரூபாய் இருக்கு. இதை உனக்காக தான் எடுத்து வச்சேன். எனக்கா? எனக்காகவா? ஆமாண்ணே, நீ எனக்கு அப்பாவோட இடத்துல இருந்து என்ன புள்ளையா பார்த்துக்கல. ஆனா உனக்கு கஷ்டம் வரும்போது நான் அப்பாவோட ஸ்தானத்துல இருந்து உன்னை பார்த்துக்கறேன். ஐயோ பசுபதி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுடா. நான் பணம் இருக்கிற திமிரில் உங்க 2 பேரையுமே அவமானப்படுத்தி வீட்டு வேலைக்காரங்களை விட ரொம்பவும் கேவலமா நடத்திட்டேன். ஆனா எனக்கு கஷ்டம்னு வரும்போது உதவி செய்ய நீ மட்டும்தான் இருக்க. என்ன மன்னிச்சிட சுகுணா. உங்க வீடு சின்னதா இருக்கலாம், ஆனா உங்க மனசு ரொம்ப பெருசு. எங்க வீடு பெருசா இருக்கலாம், ஆனா எங்க மனசு ரொம்ப சிறுசு. அதுக்கு சுகுணா, அக்கா, நடந்தது எல்லாம் மறந்து போங்க. நாம எல்லாரும் ஒரே குடும்பம். காசிபதிக்கு அப்பதான் அறிவு வந்துச்சு. பசுபதி, உனக்கு புதையல் கிடைச்ச விஷயம் எனக்கு தெரியும்டா. தெரியுமா? அந்த திருடனுங்க என்கிட்ட இருந்ததை திருடினதுக்கு அப்புறம் உன் தம்பிக்கு கிடைச்ச மாதிரி எங்களுக்கும் புதையல் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அப்பதான்டா தெரிஞ்சது. ஆனா அந்த புதையலை நீ உனக்காக பயன்படுத்தாம ஊருக்காகவும் ஊரு நன்மைக்காகவும் பயன்படுத்தி இருக்க. நீதாண்டா எங்க எல்லாருக்கும் அண்ணன். அண்ணன், ஆனா எனக்கு நீதானே எப்பவும் அண்ணன். அன்னையில இருந்து காசிபதியோட கர்வம் அழிஞ்சு போச்சு. அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. பெரிய வீடு சின்ன வீடு அப்படிங்கிற வித்தியாசம் இல்ல. 2 வீடும் சேர்ந்து ஒரு பெரிய குடும்பம் ஆச்சு. பசுபதி அவங்க அண்ணனுக்காக ஒரு வியாபாரத்தை வச்சு கொடுத்தான். அண்ணன் தம்பி 2 பேருமே சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க.